பல வீடுகளில் ரொம்ப செல்ல பிராணியா இப்ப வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல பூனை வளர்த்த ரீசன், வீட்டுல எந்த ஒரு பாம்போ இல்ல மற்ற விலங்குகளோ வேட்டையாட வந்தாலும் பூனை ஒத்தாலா நின்று காப்பாத்திடும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பூனையை வளர்க்கறது ஒரு ட்ரெண்டாவே இருக்கு. ஆனாலும் நீங்க டார்க் வெப், அதுவும் இன்ஸ்டாகிராம்ல பல ரீல்ஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு பூனை ஏதோ அமானுஷ சக்தியோட பேசுற மாதிரியோ இல்ல பேய்களோட விளையாடுற மாதிரியோ இல்ல ஒரே வீட்டுல இன்னொரு விலங்கு இறந்து போயிருக்கோம், அந்த விலங்கோட ஆவியோட விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரி நீங்க பல வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் உண்மையா இல்ல இன்டர்நெட்டுக்கு சும்மா பொய் சொல்றாங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சிருப்பீங்க. அது எல்லாமே உண்மைதான். பேரநார்மல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நம்மள மாதிரி மனிதர்கள் ஓரளவுதான் இருட்டுல பார்க்க முடியும். ஆனா பூனைகளால எந்த விலங்கும் பார்க்க கூடாத அளவுக்கு அவ்வளோ இருட்டுலயும் கரெக்டா கணிச்சு பார்க்கும். ஸோ நம்ம எப்படி ஒரு பேய் ஏதோ ஒரு அமானுஷ சக்தி இருந்தா உணர முடியுமோ, பூனைகளால அதை அப்படியே கண்ணாலேயே பார்க்க முடியும். ஸோ அதனாலதான் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, பூனைங்க வீட்டுல இருந்தாவே அங்க தீய சக்தி இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருப்பாங்க. ஸோ அது இதுக்கும் ஒரு ரீசன்.